விஜய் வந்து காவேரி குடும்பத்தை வந்து அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்து டின்னருக்கு வர சொல்கிறாரு. அதே மாதிரி காவேரி அவங்க அம்மாவும் காவேரியை கூப்பிட்டுட்டு விஜய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து விஜய் சமைச்சு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வந்து எப்படி தம்பி இப்படி வந்து பண்ணி என் பொண்ணுக்கு சமைச்சு போட்டிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து அவள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படின்னோடனே உங்கள் சமையலை சாப்பிட்றாள் அப்படின்னோடனே பரவாயில்ல அத்தை, என் பொண்டாட்டிக்கு சமைச்சு போகிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் கடைக்கு கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி சாரதா சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து தாத்தா வராரு. சாரதா என்கிட்ட பேசுவியாம்மா அப்படின்னோடனே சொல்லுங்க ஐயா அப்படின்னோடனே என்கிட்ட நீ பேசுவேன் நினச்சி கூட பார்க்கலாமா, எல்லாம் நடந்து போச்சு, இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கோச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஆனால் நீங்கள் பண்ண விஷயம் ஒவ்வொன்றுமே என்னால் மறக்க முடியாது, என் மனசை அவ்வளோ வேதனைப்படுத்திட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்களே ஐயா, என் பொண்ணையும் என் மருமகனையும் பிரித்து வச்சு அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க, பார்த்தீங்கல்ல இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க, என்னை மன்னிச்சிடுமா, நல்லது செய்ய போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுமா அப்படி சொல்கிறாரு. பரவாயில்ல விடுங்க ஐயா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து மனசு கஷ்டப்படுறாரு நம்ம தாத்தா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து அம்மா நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, எதுக்காகம்மா தேவையில்லைம்மா அவங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம போனோம், இப்படி நீ வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன், எனக்கு ஒரே சங்கடமாக போச்சுமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதுமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க என்ன கட்டின புருஷன் வீட்டுக்கு போயிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கா, இந்த விஷயம்லாம் எனக்கு எப்போ தான் தெரிய போதும் அப்படின்னு மனசு கஷ்டப்படுறாங்க சாரதா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கங்காவும் அதுக்கப்புறம் யமுனா, கங்காவோட குழந்தைக்கு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. சாரதாக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னடி திடீர்னு சொல்ல மாட்டீங்க, நீ தானே சொன்ன காவேரியோட குழந்தைய பார்த்தேன், காவேரியோட வீட்டுக்காரரும் வந்துட்டாரு அப்படின்னு, அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு எங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்காதா, சரிடி இப்போ எப்படி பார்க்குறது, ஸ்கூலில் இருப்பா குழந்த, அது மட்டும் வந்து தம்பிக்கிட்ட எப்படி ஃபோன் பண்ணி விஜய் தம்பிக்கிட்ட சொல்ல முடியும்னோன்னா, மா காவேரி கிட்ட ஃபோன் பண்ணி எப்போ ஸ்கூல் வர டைம் ஆகிடுச்சுல குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சொல்லுமா அப்படின்னோடனே, அவள் ஏற்கனவே சந்தேகப்பட்டு இருக்காடி, இப்போ எப்படி சொல்கிறது, அதெல்லாம் தெரியாதுமா, நீ சொல்லி தான் ஆகணும், எப்படியாவது சொல்லி குழந்தைய வர வச்சிடுமா, எனக்கு குழந்தைய பார்க்கணும் ஆசையாக இருக்குமா, விஜய்கிட்டையும் சொல்லிடுமா அப்படின்னோடனே, சரிடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லோரும் வந்திருக்காங்க, சாயந்தரமாக வீட்டுக்கு வந்துடுங்க தம்பி அப்படின்னோடனே, சரி நான் வந்துடுறேன், குழந்தைய கூட்டிகிட்டு இல்லை நான் காவேரியை கூட்டின்னு சொல்லிடுறேன், காவேரி குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுவா, நீங்களும் வந்துடுங்க அப்படின்னோடனே, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே வந்து காவேரி கிட்ட ஃபோன் பண்ணி நீ வரும்போது குட்டி காவேரி கூட்டின்னு வந்துரு காவேரி அப்படின்னோடனே, ஏம்மா அவங்க வீட்டில் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, எதுக்கு கூட்டின்னு சொல்கிறேன் இப்போ, அப்புறம் பொழுது போயிடுமா, டைம் ஆகிடும் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நான் சொல்கிறேன் நீ கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு விஜய் தம்பிக்கிட்ட நான் பேசிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ குழந்தைய கூட்டிகிட்டு வா, இப்போ எதுக்காக கூட்டிகிட்டு வர, இப்போ தானம்மா குழந்தைய பார்த்த, நீ கூட்டின்னு வான்னு சொல்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஏன் இந்த அம்மா இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாங்க. கிளம்பும்போது வந்து காவேரி ஒரு நிமிஷம் நெல் அப்படின்னோடனே, என்னங்க மிஸ் ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னங்க மிஸ் என்ன விஷயம் அப்படின்னோடனே, உங்கள் அப்பா இனிமேல் இப்போ வரமாட்டார், உன்னை நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன், என்ன மிஸ் சொல்கிறீங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரீங்களா, இல்லை என் வீட்டுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், எதுக்காக மிஸ், உங்கள் அப்பா என் வீட்டில் உன்னை வச்சுக்க சொன்னார், அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போகிறாரா, நிச்சயமாக மிஸ் நம்ம அப்பா பாட்டி பார்க்கலாம்ல, ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க. எவ்வளோ பாசமாக இருக்கா என் அம்மா மேலே அப்படி சொல்லி சந்தோஷப்படுறாங்க நம்ம காவேரியும். எங்கள் காவேரியும் குட்டி காவேரியும் வீட்டுக்கு வரும்போது அப்படியே ஓடி வராங்க. நம்ம சாரதா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து கங்காவும் யமுனாவும் அப்படியே ஓடி வந்து குழந்தைய வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்தம் கொள்கிறாங்க. நீ தான் வந்து காவேரியா, உன் பேரையும் காவேரியாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடக்குது, இவங்க ஏன் இவ்வளோ பாசமாக இருக்காங்க இந்த பாப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி வந்து அவங்க அம்மாவே பார்க்குறாங்க. என்னம்மா இவங்களாம் எப்போ வந்தாங்க, என்கிட்ட சொல்லவே சொல்ல, உனக்கு சர்ப்ரைஸாக இருக்குன்னு தான் காவேரி நாங்கள் சொல்லலை, சரி இந்த குழந்தைய எதுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னீங்க, இல்லடி அம்மா இந்த குழந்தைய பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிச்சா, எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்கணும் போல், அதனால தானே உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னோம் அப்படின்னு ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. உடனே வந்து அந்த குழந்தைக்கு வந்து பார்த்துட்டு, உனக்காக நாங்கள் என்னென்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்டும் அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்குறாங்க குட்டி காவேரிக்கு. இதெல்லாம் பார்த்த வந்து காவேரிக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. என்னடி போயிட்டு கை காலெலாம் கழுவிட்டு வாப்போ, குழந்தைக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கணும், நீ வாடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு அவங்க அம்மா வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. நாங்களும் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்நாக்ஸையும் குழந்தைக்கு எடுத்து கொடுக்குறாங்க. குட்டி காவேரி தெரு முழிக்கிறா. சரி நீங்கள்லாம் யார், உங்களெல்லாம் நான் என்னென்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஐயோ காவேரி வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.